நிறைய அந்த பொரிச்ச எண்ணெய்களை பொரிச்ச எண்ணெய்களை இதால் எடுக்கிறது சுகமாக இருக்கு. என்ன எடுக்கிறது சின்ன கப்பை. அப்போ இது சுகமாக இருக்கு. 2 பேரும் உண்டு தானே ஆளுக்கு ஒரு கூட அங்கே விற்கலாம் அது புருஷன் மேலே கறிகிறது பிள்ளையில கறிகிறது போ சனியனை என்று கலைச்சிரு கட்டு மாத்திரம் இல்லை அது சரியான லாரி கிடச்சி போட்டு கொண்டு போய் இதில் கழுவி போட்டு ஒரு பொட்டிகளை போட்டு வச்சுடுவேன். இது வந்தா மட்டும் தான் எடுப்பேன். இது ஒரு பவுன் தங்கத்தில் 3 பீஸ் 350 ரூபா. இது இந்த சாப்பாடு கூட்டு ஓகே. இதில் இது 3 பீஸ் 350 இந்த திருவள்ளுவர் விலையை பார்த்தீங்களா? திருவள்ளையில் வந்து 350 ரூபாய்க்கு இது வந்து உண்மையிலேயே 350 ரூபாய். இது மேசைக்கு ஓட்டி விடுறது ஓட்டி நின்று திருவிழா ஓட்டிட்டு மேசைக்கு ஓட்டி திருவிழா. இந்த கிளாஸில் என்ன குடிக்கிறது? மருந்து குடிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். இன்றைக்கி எந்த இடத்துல நிற்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு காத்தாங்குடியில் வந்து நிற்கிறோம். அது இப்போ எங்களோட அப்பாவோட ஒரு அண்ணா வந்து கதைச்சிட்டு ஒரு பைக் எடுத்துக்கொண்டு இப்போ போகிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு சேல்ஸ், அதாச்சும் வந்து இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த இடத்துல வந்து ஒரு மளிகை விற்பனையாக போட்டிருக்காங்க. இந்த சேல்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 500 ரூபாய்க்கு உட்பட்டது தான். அதுக்கு வந்து இங்கே எந்த பொருள் எடுத்தாலுமே சிட்டியான விலை குறைவு. 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாயிலேருந்து 350லேருந்து 400 500 அது கூடின பொருட்கள் ஒன்றுமே இல்லை. சரியான மலிவு, எல்லாமே வந்து சரியான அளவில் மலிவு. 3 நாளைக்கு தான் இந்த சேல்ஸ் இங்கே இருக்கும். அதனடியால் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இதில் பார்க்குறதுக்கு. ஓகே, உள்ளுக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி என்னென்ன தரமான பொருட்கள் இருக்குதுன்றதை நாங்களும் பார்க்க போகிறோம். நீங்களும் அதை பார்க்குறதுக்கு வந்து ரெடியான முறையில் இருங்கோ அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதில் எதை எடுத்தாலும் 100 ரூபாய். இந்த அளவில் போட இல்லை ஒரே லைன்லாண்டா இது ரொட்டி உருட்டுறதுக்கு 100 ரூபா கடுங்க. ரொட்டி உருட்டுறேன் ரொட்டி உருட்டுற கட்டு மாத்திரம் இல்லை அது சரியான லாரி கிடச்சி போட்டு உருட்டலாம். லாரி உலகத்துக்கு உருட்டுறதாமா என்னது கடலுக்கு கொண்டு வர கல்வி மாதிரி கிடக்கு. இது ஊத்த எவ்வளோ இடம் கிடக்கு. இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்தால் எந்த பொருள் எடுத்தாலும் இந்த லைனில் 100 ரூபான்னு அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்க செஞ்சாங்க. இது இல்லாமல் இப்போ நாங்கள் அங்கே இங்கே கேட்டால் 250 சொல்லுவாங்க. இதில் பரவாயில்ல. பட் இது வந்து இதில் சும்மா இப்போ நாங்கள் வீட்டில் மேசலுக்கு வைக்கலாம் சாப்பாடு. மேசல் ஒன்றுக்கு வச்சு போடுவோம். அந்த சாடியை வச்சு இப்போ கொண்டு வைக்கிற மாதிரி இருக்குது. பட் அது மாதிரி இங்கே இந்த குட்டி கிளாஸ் இவங்க வந்து 100 ரூபா தான் போட்டுருக்காங்க. நல்லபடியான கிளாஸ். இந்த கிளாஸில் என்ன குடிக்கிறது? இந்த கிளாஸ் மருந்து குடிக்கிறாங்க. ஒரு குட்டி கிளாஸ் நினைக்கிறேன். அந்த ஒரு பேக்கெட் சொல்லுவேன் அந்த கிளாஸ். அதெல்லாம் எல்லாம் 100 ரூபா. போடலாது. அது வந்து இந்த பூச்சி முட்டை பிறந்து பூச்சி முட்டை பிறந்து பார்ப்போம். அதே மாதிரி மற்றது வந்து இது வந்து இப்போ 2 டிசைனில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைன் ஃபுல்லாக 100 ரூபா. இது நாங்கள் வாராக்களுக்கு வச்சு கொடுக்கலாம். மிஸ்டேக்கில் வச்சு இருக்குது. அது அடுத்ததான் 2-3 ரூபா. இது கூட 100 ரூபாய்க்கு பரவாயில்லை. சொல்லக்கலையை பார்க்க பிரியோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதுகு சொரியுது அப்படின்னா சொரியானெல்லாம் கொண்டு அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா
பிளாஸ்டிக் தான் ஆனால் கிளாஸ் மாடல். பார்த்து வாங்கி கொண்டு போகணும். வாங்கி கொண்டு என்ன போடுறாங்க ரொம்ப ஐட்டம் காணிடலாங்களா குடிக்க மாதிரி 3 பீஸ் 100 ரூபாயா என்னது? 3 பீஸ் 100 ரூபா. கட்டிங் பிளேடு நல்ல சக்தியப்பா நல்ல கூட நம்ம கூட இது சொல்ல முடியும் பண்ணுறது. இதுதான் சில கடையில் வச்சிருக்கேன் சுதாக்கம் 100 ரூபா இதை வச்சு காட்டுறது இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி பொங்கல் கோத்துருவான்னு சொல்லி 100 ரூபா ஐட்டம் இருக்குது. இங்கே வந்து ஆகக்கூடியது வந்து 350 ரூபா. இங்கே வந்து ஆகக்கூடிய பொருட்கள் வந்து 350 ரூபா. இந்த வகையில் இதிலே வந்து ஃபுல்லாக போட்டு நூறுக்கும் கிடக்கு. அப்படியே அதே மாதிரி அப்படியே நாங்கள் இஞ்சால பார்ப்போம். முதல்ல இந்த லைன் வந்து எவ்வளோ போட்டு கிடக்கு? 350 ரூபா. 350 ரூபா கொஞ்சம் குவாலிட்டியான சாமான் தான் இருக்கும். சரி, அப்படி இங்கே வந்து பார்த்தால் உடுப்பு கொழுவுறது இதெல்லாமே வந்து இந்த லைனில் 350 ரூபாய்த்தான் இருக்குது. கிணக்கு உடுப்புகள் வந்து கொழுவக்கூடிய மாதிரி கிளிப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதே நீளத்துக்கு நிறைய பேருங்க அந்த பொரிச்சிட்டு அல்ற அந்த எண்ணெய் கரண்டி அதை அப்படியே கம்பியான முறையில் செய்திருக்கிறாங்க. பரவாயில்ல, உண்மையிலே நல்ல இதுகள் தான், தாக்கமாக இருக்குது. நான் வழியில் வாங்குறேன்டா அது இல்லாமல் வந்து 250 அப்படி சொல்லுவாங்களே. இங்கே வந்து 350 ரூபாய்க்கு 2 வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி இப்போ அந்த பொரிச்சிட்டு போடுற சட்டி இதெல்லாம் நல்ல. இப்போ என்னோட வந்து இப்போ இங்கே சர்மி வந்திருந்தால் அதை வாங்கணும் இது வாங்கணுன்னு தான் உண்மைக்குமே சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் பொம்பளைகளுக்கு தேவையான பொருட்கள். அதேமாதிரி கத்திரிக்கொலை பாருங்க, கணவாயல் மீண்ட முள்ளுகள் எல்லாம் பட்டி கொள்ளலாம். மற்றது வந்து இஞ்சால இதை பாருங்கள், இதுவும் என்னென்று எனக்கே தெரியல, பார்ப்போம். இது எங்களுக்கு தேவையில்லை. தேசிக்காய் இதுவும் வச்சு புளிக்கிற உங்களோட பார்த்தா அதுக்குள்ளே ஏதோ வச்சு புளிக்கிற மாதிரி தான் கிடக்குது. அப்படி அங்கே அந்த அவரும் எடுத்து வச்சு பார்த்து கொண்டு நிற்கிறார். ஓகே, அதையும் பார்த்துருப்பீங்க. இனி சரி, விதமாக இன்னும் நீ எங்கால வந்து அடுத்த பொருள் என்னென்றது கொண்டையுமே இது ஒவ்வொன்றுமே புதுசான ஐட்டங்களும் இதில் வந்து இருக்குது. அதேமாதிரி இது கத்தி. ஓகே, இந்த கத்தியும் பரவாயில்லை பாருங்கள். இது வந்து அப்படி வந்து தவா மாதிரி அது வந்து ஒரு அலுமினியத்தில் செஞ்சுருக்குறாங்க. இது வந்து கை இதுகளுக்கு நோவான நேரம் போட்டுக்கொள்கிறதுக்கு ஒரு க்ளோஸ் மாதிரி கை நோவான நேரம் போட்டுக்கொள்ளலாம். மற்றது இந்த லைன் ஃபுல்லாக எல்லாமே 350 வருங்க. இது வந்து ஐஸ்கிரீம் பெட்ரா கரண்டி. உண்மையிலே வந்து சரி விலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் 350 ரூபாய்க்கு தான் போட்டிருக்குறாங்க. இது வந்து எல்லாட்டு வீட்லேயும் இருக்காதுன்னு. அந்த 350 ரூபாண்டா எல்லாட்டு வீட்லேயும் இருக்கத்தக்கதாக நாங்கள் வாங்கி கொண்டு வைக்கலாம். ஓகே, இதை நான் ஒன்று வாங்கினா போகணும். மற்றது இஞ்சாலிருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 4 விதமாக சின்ன கத்தி இருக்குது. அடுத்தது பார்ப்போம், உடைச்சி பார்ப்போம் என்னன்றது இருக்கா. இதுக்கு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடுப்பு ரஞ்சுறது அதுவும் கணக்கு இருக்குது. இப்போ எல்லாருமே வாஷிங் மிஷின் தானே பாவிக்கிறாங்க. என்னது நல்லபடியாக இருக்குல்ல இந்த போது. அது வந்து கை நோக்கு போடுற வேணும். அதெல்லாம் முதல் சொல்லிடுறேன். நீங்கள் இது என்னத்துக்கு வாங்கிக்கிறோம்? மூத்த தேய்க்கிறது எல்லாம் வீட்டை வச்சுக்கிறீங்க.
இந்த சேர்த்து இந்தியாவிலேயும் வந்து 350 ரூபா தான். 350 ரூபாய்க்கு வந்து வெள்ளிச்சட்டி 350 ரூபான்றதை கொஞ்சம் யோசிக்கக்கூடியதானே. உண்மையிலேயே 350 ரூபாண்டேக்கு அது கொஞ்சம் இந்த சப்ஜியோ கேட்பாங்க. 150 ரூபாண்டேக்கு கடையில் வள்ளி கேட்கலடா கொஞ்சம் பாருங்க. உண்டியல ப்ளக் ப்ளக் ரைட் ரைட். பாஸ்வேர்டு இருக்கும் அதுக்கும். பாஸ்போர்ட் அடிச்சு தந்துறாங்க. ஓ கடவுளே காசை போட்டு பாஸ்போர்ட் பாருங்க பாஸ்வேர்டு உண்டியல். பாஸ்போர்ட் ஓகே. அதே மாதிரி இப்போ சாமான் இருக்காங்க அந்த மிளகல் பிளேஸ் இல்லாமல் ஒவ்வொன்றும் கூட இருக்குது. இது இரண்டியாகும். இது வந்து ரொட்டி வச்சுட்டு உருட்டும். ரொட்டி வச்சு என்னென்னு வந்து மரத்தில் புல்லடிக்குது மரத்தில் மற்றது வந்து மூட்டை பூச்சி அடிக்கிறது. மூட்டை பூச்சி அடிக்கிறது போல வடிவேல்ட ஜோக்கில் வந்த மாதிரி. இதெல்லாம் வந்து நல்ல வடிவாக இருக்குது. இது இல்லாமல் வந்து என்னென்னு சொல்கிறது இதுகளில் வச்சு பிளாஸ்டிக் என்ன பாவிக்கும். பிளாஸ்டிக் இல்லை அந்த நாங்கள் அந்த சதுரியல் பின்னும் அப்படி ஒரு நேரில் செஞ்சுருக்காங்க. உண்மைக்குமே இது நல்லா கிடக்குது. அதே மாதிரி இந்த இதெல்லாம் நல்ல பொருட்கள். இது வந்து இப்போ என்ன சொல்கிறது பொம்பளை ஐட்டங்கள் பொம்பளை வந்தால் தான் இந்த ஐட்டங்கள்லாம் சமையலுக்குரிய ஐட்டங்கள் முழுவதும். இங்கே டீ அடிக்கிற கப் என்ன டீ 20 ஊற்றலாம். அதே மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் ஐஸ்கிரீம் கிணக்கு கிடக்குது கரண்டி கப்பு எல்லாம் கிடக்கு. பிளாஸ்டிக் அதே மாதிரி இந்தியாவில் மரக்கறி எல்லாம் வைக்கிற தட்டுகள் சொல்லப்போனால் இதில் வந்து கணக்கு ஐட்டங்கள் இருக்குது. எலிப்பொரியோ யா எலிப்பொரியும் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக உள்ள போ மேலே எடுத்து விட்டால் போகும். வீட்டில் கேஸ் தட்டு பழுதாக போச்சுன்னா இதில் வந்து எடுத்து கொண்டு போகணும். இந்த திருவள்ளுவர் விலையை பார்த்தீங்களா? ஓ திருவள்ளையில் வந்து உண்மையாக 350 ரூபாய்க்கு இது வந்து உண்மையிலே லாபம். 350 ரூபாய். இது மேசைக்கில் ஓட்டி விடுறது. ஓட்டி நின்று திருவிடுறது. ஓட்டிட்டு மேசைக்கில் ஓட்டி திருவிழலாம். அப்படி நல்ல ஒரு மாடல் 350 ரூபாய்க்கு. ஓகே இதில் வந்து பாருங்க அடுத்தது பாருங்கள் 350 ரூபாய்க்கு வந்து பிசங்கான் போகத்தில் தான் தண்ணி போகுது. நல்லா தான் கிடக்கு. 3 பீஸ் 350 ரூபா. எது இந்த சாப்பாடு கோப்பு. ஓகே இதில் இது 3 பீஸ் 350 ரூபாய். இப்போ 3 பீஸ் எங்களை விட இல்லை. கோப்பிலுமே தான் பிளாஸ்டிக் பின்னி இல்லை. முட்டை அடிக்கிறது. ஆ முட்டை அடிக்கிறதுக்கும் பாவிக்கலாம், கேக் அடிக்கிறதுக்கும் பாவிக்கலாம். 300 ரூபாயா? தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள். அதே மாதிரி வெள்ளிச்சட்டியை சரண்டியாவுக்கு டிஸ் இந்த வள்ளி கிண்ணங்கள் கலர்கள் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் இது இல்லாமல் இனி வந்து இப்போ இனி கொஞ்சம் பொம்பளையில் கேட்போம் இப்படின்றது மாதிரி என்னென்ன மாதிரி சாமான்கள் வாங்கினீங்களோ இந்த கடை வந்து பிடிச்சிட்டு போகணும். ஃபுல்லாக பார்த்தாவே நல்ல ஐட்டங்கள்லாம் கிடையாது. எல்லாமே வந்து சூப்பர் ஐட்டங்கள்லாம் கிடைக்குது. இனி நாளைக்கு வந்து நாங்கள் பொம்பளையில் வந்து இப்போ வந்து கேட்டு பார்ப்போங்கள கிளாஸ் ஐட்டங்கள்லாம் கிடைக்குது. பார்ப்போம். ஒன்று வந்து சாமி இது கொஞ்சம் கிடப்பட பார்ப்போம். பின்னரை இல்லை மாய கண்டிக்கிறேன் மலிவண்டுடைய தான் இதில் செஞ்சு பாருங்க. அடுத்த ஏதாவது இந்த மாவு இது உண்மையிலே இதெல்லாம் படியாக இருக்கு. எனக்கு 350 ரூபா நிற்குது.
350 என்ன நல்லா இருக்குல்ல ம் ம் இன்னைக்குமே நல்லா இருக்கு இங்கே இருந்து வாங்கிட்டு அங்கே விற்கலாம் போலோட அது இருக்கிற விளையாட்டுக்காரர்களோட நாங்கள் இங்கே போகிறோம் என்று சொன்னோம் வீடியோ பண்ணிருக்காங்க ரோசானி அப்போ என்னென்ன சாமான் எடுத்த நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இல்லையா வடிதல் வாங்கக்கூடிய நிலைமை நாங்கள் வந்து பெரிய அடுப்பு எடுக்க மாட்டோம் பெரிய அடுப்பில் இதில் எடுத்து காட்டுவோம் நாங்கள் அதுதானே நீங்கள் வந்தீங்கன்னா காத்தாங்குடிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்க சாமானை அள்ளி கொண்டு போய் அங்கே விற்கலாம் அவ்வளோக்கு ஒரு மலிவான விலை வீடியோ முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வாங்கி தான் போகிறேன் மா மான் இங்கே ஆளை பார்த்தீங்களா கூடையோட ஆ கொண்டு வரக்கா எடுக்கிறப்ப ஆள் பண்ண சாமான பாருங்க கொண்டு போய் கிட்ட கொண்டு போ கொஞ்சம் மலிவா கிடக்கு தானே உண்மையாக கொஞ்சம் எல்லா சாமானும் மலிவா இது 350 ரூபா இந்த இது 350 ரூபா ஐஸ்கிரீம் இதை பாருங்க இது கண்டிப்பாக வாங்கிட்டு போவோம் ஒரு 2000 டீ கப்பா ஆனால் இந்த கப்பில் டீ குடிச்சா காணுமா ஆனால் இப்போதைய சூழ்நிலைக்கு இப்படி தான் கொடுக்கணும் நீங்கள் என்ன ஆ இங்கே அடுத்த இங்கே இந்த கப்பில் வந்து நாங்கள்லாம் கொஞ்சம் மலிவாக பார்க்குறோம் என்னென்ன வாங்கிக்கிறீங்க கத்தி ரெண்டு கூட ஆளுக்கு ஒரு கூடையா 2 பேர் உண்டு தானே வியாபாரம் ஆளுக்கு ஒரு கூட தேவையான சாமான் பொம்பளை எல்லாம் வருவாங்க இது கொஞ்சம் டெம்பராக இருக்குது சார் எப்படி வந்து பல விதமான இது இருக்குது சார் இப்போ நான் வந்து என்ன செய்ய பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சர்மியோட கதைக்கு கொஞ்சம் சாமான் வாங்க போகிறேன் என்னத்தை வாங்குறதுன்றதை நான் உங்களுக்கு கிரகாட் சரி இப்போ நீங்கள் வேறு வீடியோவில் பார்த்துருப்பீர்கள் வேறு என்னென்ன சாமான்கள் வாங்கிட்டு வந்து எனக்கு நிறைய சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் நான் தான் கொடுத்துறேன் வீட்டுக்கு சாமான்கள் வாங்குறது இவர் சொன்னேன் வெளியில் போயிட்டு வீடியோ கால் எடுத்து சொன்னேன் கொஞ்சம் சாமான்கள் கொஞ்சம் மலிவாக இருக்குது வாங்கட்டும் எனக்கு ஒரு அதிசயமாக இருந்துட்டா வீட்டு சாமான்லாம் வாங்க கொடுத்துற நான் தான் வாங்குறது வீட்டு சாமான்கள் எல்லாம் அப்போ சொன்னேன் நல்ல சாமான் விலை குறைவாக இருக்குது அப்போ வீடியோ காலில் பார்த்து பார்த்தா ஒரு சாமானை சொல்லி கொண்டு இருந்தேன் வீட்டுக்கு இல்லாத சாமானெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தேன் அப்போ வாங்கி வந்துருக்கேன் இந்த மாபிள் கப்பு என்னிட இல்லை கூட்டத்தில் கண்ணாடி கப்பு தான் வச்சுக்கிறேன் அப்போ இந்த மாபிள் கப்பு ஒரு 6 கப்பு வாங்கிட்டு வந்தவர் 6 கப்பு இது பழக்கூட்டை நான் நினைச்சேன் என்ன நினைச்சேன் நான் இது பின்னலைன்னு சொன்னால் அந்த பனை ஒரு இல்லை பின்னு கேட்க மாட்டேங்குது மாபிள் கப்பு வாங்கியிருக்கிறேன் இது 1 250 ரூபாய் அப்போ 6 கப்பு வாங்கிட்டு வந்தேன் வேறு உண்மையில் வடிவாக இருக்குது நல்ல டிசைனாகவும் இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்குது மாபிள் கப்பு அளவான டீ குடிக்க மாதிரி இங்கே கொடுத்தலாம் டீ குறைய தண்ணி நாங்கள் பெரிய கப்புக்கு நிறைய ஊற்றி கொடுத்தா குடிக்க மாட்டோம் இது அளவாக கொடுத்தா அளவாக குடிப்பேன் வேணா அதே மாதிரி இங்கே ஒரு பொம்மை இது ஒரு செட்டு அப்படியே வாங்கி வந்த உடனே போனிக்க உடைச்சிட்டா வந்தால் அடுத்த செகண்ட் போனிக்க உடைச்சு எல்லாம் தலைமுடியெல்லாம் பின்னி வச்சு தண்டி வச்சுக்கிறேன் அவருக்கு இந்த அப்படியான பொம்மை இருந்தவருக்கு நான் என்ன இதில் பெரிய பொம்மை பார்த்து வாங்கணும் அது இல்லைன்னு சொன்னுவேன் அவன் தலைமுடிக்காக தான் இந்த பொம்மையை ஆசைப்பட்டு கேட்டவான் மோனிக்கா வீடியோ கொல்லியை காட்டிக்க கேட்டு கொண்டு தான் வந்து வாங்கி வச்சுக்கிடாக்குது இதே மாதிரி தான் எனக்கு முடி வளரோடுவான் மோனிக்கா சொல்லி கொண்டிருக்கிறா சரி அவங்க வளர காலங்கள் இருக்குதானே அதுக்குள்ள வளர்ப்போமே நான் முடிச்சேன் இது நான் இதை வீடியோ காலில் நான் நினைச்சேன்னா பனை உடையில் பின்னி அந்த கலரில் அடிச்சுட்டு காக்க மட்டும் தான் அப்படி தான் நினைச்சேன்னா வந்து பார்த்தா அது பிளாஸ்டிக் ஆனால் இது என்னத்துக்காக சொன்னேன்னா அந்த டைனிங் டேபிளில் இதுக்குள்ள பழங்கள் அது வைக்க நல்லா வடிவாக இருக்குது க்யூட்டாக இருக்குது அப்போ அதே மாதிரி
இது எண்ணெய் ஹப்பை நிறைய இருந்தது பொரிச்ச எண்ணெய்களை பொரிச்ச எண்ணெய்களை இதால் எடுக்கிறது சுகமாக இருக்குது என்னட்டு இருக்கிறது சின்ன ஹப்பை அப்போ இது சுகமாக இருக்குது கொஞ்சம் கனமாக இருக்குது ஓரளவுக்கு ஓகே இந்த விலைக்கேற்ற மாதிரி தரம் இது என்ன விலைக்கு வாங்கினீங்க 350 விலைக்கேற்ற மாதிரி அங்கே வந்திருந்து அங்கே போய் பார்க்குற சாமான பொண்டையும் வாங்கணும் மாதிரி தான் இருந்துச்சு இது அனசுமனோம்ல வாங்கினேன் இதெல்லாம் இப்போ நாங்கள் எங்களோட பாவனையை பொறுத்து தான் இது பாதிப்பு நாங்கள் எரிஞ்சு விளையாடினோம் சில பேர் இந்த கிச்சனுக்குள்ள பொருட்களை தூக்கி எறிகிறது அது புருஷன் மேலே கறிகிறது பிள்ளையில கறிகிறது ஓ சனியனை என்று கலைச்சிறது இருக்கிற அலறிகிறது அப்படியே நெளிஞ்சிடும் என்ன அம்மா விட்டு கொடுத்தல கோப்பி எல்லாம் அதான் சில இடங்களில் செம்பு நெளிஞ்சு இருந்தா நல்ல அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிடும் செம்பை பார்த்து எறிஞ்சு ஓடுவேன் செம்போடால புள்ளி எழிஞ்சிட ப்ரெஷர் படுத்தினா செம்பாளன் நான் கொடுத்தல வீட்டு பொருட்கள சேதமாக்க மாட்டேன் பௌத்திரவாதினா உடனே எல்லாம் அலுவல் முடிஞ்சுட்டு கொண்ட கழுவி எல்லாம் அவையில கண்டு இருக்குது கொடுக்குற தடிகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம் நாங்க முந்தி அகப்ப காம்பால விழும் இல்லை இப்ப அகப்பையே நாங்க பெருசா பாவிக்கிறது குறைவு அகப்ப காம்பால தான் அடிக்கணும் அதாலதான் அடி வாங்குறது மற்ற கோப்பையெல்லாம் நடக்கும் ஸோ அதே இது என்ன சாமான் சொல்லுங்க பாப்போம் கைப்பிடிய வட்டி விட்டா சட்டி எனக்கு பார்த்தா அந்த ஒரிஜினல் சில்வர் தான் விலை கேட்டதாக இந்த தகரத்துல செய்திருக்கிறாங்க கூடுதலா என்ன சொல்லுங்க அடுப்புல வச்சு சூடு காட்டுறதுக்கு பால் காய்ச்சறதுக்கோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு அவசரத்துக்கு டக்கான ஹீட்டரோட சுடுதண்ணி சூடு காட்டலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் கறியல் சூடு காட்டலாம் கறியலுக்கு பயன்படுத்தினா பால் அது காட்டுறது பயன்படுத்த எனக்கு தெரியும் தானே வீட்டு என்ன இல்லையன்ட்டு தெரியுமே உங்களுக்கு வீட்டில் என்னென்ன சாமான் இருக்கு இல்லையன்று அப்போ நோட் பண்ணிக்கொண்டு தான் இருக்கீங்க உண்மையிலே அந்த வீட்டு சாமான்கள் வீட்டு தளபாடங்கள் வாங்குறேன்னா எனக்கு அப்படி ஒரு விருப்பம் தெரியுமா உடுப்போல் வாங்குறத விட வீட்டு தளபாடங்கள் வாங்கணும் நான் கூடுதலாக அந்த இவர்கிட்ட சொல்லணும்னா இந்த டைனிங் டேபிள் வைக்கிற செட் அப்படியே வாங்கணும் இந்த மாபிள் செட்டும் கண்ணாடி செட்டும் அந்த கூடுதலாக விசிட் அங்கே அதி கூட்டின வெளியே 350 ரூபா நான் மாறி 500 ரூபாண்டிகள் 350 அது நான் ஒரு இன்னொரு வீடியோவில் பார்த்து நான் ஒரு நெல்லியடியில் இருக்குது கடையில் அதில் அந்த டைனிங் டேபிள் வைக்கிற செட்டுகள் கிடையாது இப்போ போய் பார்ப்போம் விலையில ஆனால் இப்போ இல்லை ஒரு கொஞ்சம் நாளைக்கு காசை தேர்ந்து கொண்டு போய் பார்ப்போம் அதே மாதிரி இது இந்த சோட்டி சதல் கொடுக்குறது 100 அமௌண்ட் 3 ரூபாய் தான் அந்த ஒரு தட்டு 100 ரூபா கேக்கு எல்லாம் கொடுக்கலாம் இதே நாங்கள் கண்ணாலைக்கு வச்சிருக்கோம் அம்மானு கண்ணாலைக்கு சில வீட்டில் இதெல்லாம் நெளிஞ்செல்லாம் போயிடும் சில பேர் இதெல்லாம் அறிஞ்சு விளையாடினா பிள்ளைன்ற சில விளையாட கொடுப்பினோம் அப்போ இதெல்லாம் நானே கொண்டு போய் இதெல்லாம் கழுவி போட்டு ஒரு பொட்டிக்குள்ள போட்டு வச்சிருவேன் இது யாரும் வந்தா மக்கள் தான் எடுப்பேன் இது ஒரு பவுன் தங்கத்தில் செய்தவ இப்படி ஒரு தங்கம் கிடைச்சா அப்படி இருக்கு தங்கத்தில் செய்த போப்பேன் ஏன்னா ரே இது ஒரு வடிவா இருக்கு இது 100 ரூபா தான் கொஞ்சம் வடிவா இருக்கும் இந்த டைனிங் டேபிள் மேசையில் வைக்க நல்லா இருக்கு ஆக்கள் வந்து நிற்கல நாங்கள் டைனிங் டேபிள் வைக்க நல்லா இருக்கு டைனிங் டேபிள் செட்டு முதல்ல வாங்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்கணும் இது என்னதான் கத்திரிக்கோள் இல்லை ஐஸ்கிரீம் கரண்டி இந்த ஐஸ்கிரீமை நாங்கள் வெட்டி எடுக்கிறது வெட்டி எடுத்து போட்டு இப்படி கப்பு கப்போட ஈஸியாக ஆனால் அதுவும் 350 ரூபாண்டேக்கே நல்ல லாபம் ஆனால் இது கொஞ்சம் கிணமா இருக்குது ஆனால் மட்டும் கொஞ்சம் லாபம் ஆனால் என்ன சொல்லுங்க ஐஸ்கிரீமை நாங்கள் எடுக்கிறதே சில ஒரு இப்போ கஷ்டமாக இருக்குது நைஸாக எடுக்கலாம் எடுத்து போட்டு நைஸாக டக்குன்னு கரண்டிக்க போடலாம் சில நேரம் கரண்டிக்க போகிறோம்னா அப்படி தட்டி தட்டியே நாங்கள் கப்பை உடச்சி விட்டுருவோம் இது ரே நல்லா இருக்குது இந்த ரே 400 ஆகும் என்ன 350 ரூபா அங்கே அதிக விலையில் 350 ரூபா நிறைய டீயல் கொண்டு வரதுக்கு நிறைய வர டைமில் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் உண்மையில இந்த இப்படியான பொருட்கள் எங்களோட வீட்டுக்கு வாங்கி வைக்கலாம் ஜாக்கெட் வீட்டுக்கு போய் ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவோமே ஒரு பர்த்டே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்படியான பொருள் கொடுத்தா காலகாலமாக கனகாலம் பட் அதுவும் பிரியசனாக இருக்கும் அவைகளுக்கு ஆனால் விலை குறைவு இப்படி ஒரு 10 தட்டு வேணும் வச்சிருந்தேன் ஒரு பிறந்த நாளுக்கு போய் கொட்ட கொடுக்கலாம் போல கொடுக்குறது மறக்காம இருக்குங்க ஞாபகமாக இருக்கு முன்னாடி வீட்டுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் நல்ல வடிவா டிசைன் நல்லா இருக்கு உண்மையில இந்த விலைக்கு இவ்வளோ டிசைன் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு நிறைய சாமான்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதே மாதிரி சீப்புகள் வாங்கிட்டு வந்தவர் அது எல்லாம் எடுத்துட்டு நம்ம தேவைக்குரிய பொருட்கள் தானே எல்லாமே தேவை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நான் வீடியோ கொள்ள காட்டியே தேவையான பொருட்கள்லாம் சொன்னாங்க தேவையான பொருட்கள் விலைக்கேற்ற மாதிரி தினமும் இருக்குது இன்னும் கொஞ்சம் சாமான்கள் நான் வாங்கணும் அதுக்கு நான் தான் கடைக்கு போகணும் ஃபர்ஸ்ட்டு எல்லா சாமானும் என்ன சொல்லுங்க அப்போ இந்த நிறைய பிளேட் அதுகள் கோப்பி நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் இப்போ எங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் சொன்னால் 2 சைடு நாட்கள் கூட ஃபங்க்ஷன் சொன்னால் அந்த நிறைய கோப்பியல் வாங்கணும் இந்த டைனிங் டேபிளில் இருந்து சாப்பிடக்கூடிய அந்த செட்டு வாங்கணும் அதெல்லாம் ஒரு வடிவாக இருக்கும் சாப்பிடாம ஈஸியாக மாபிள் கோப்பை பெருசு
அதெல்லாம் வாங்கணும். நான் பார்த்து வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு கடைக்கு போய் வாங்கி கொண்டு போயிட்டு வேணே. இப்போ நாளைக்கோ நாளைக்கு எல்லாமே கொஞ்சம் காசு சேர்க்கணும். இல்லை உங்கள்கிட்ட கிட்ட பேசவே இல்லை நீங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து போட்டு தானே போகணும். அது காசு ரொம்ப டைனிங் டேபிள் செட்டு விலை கூட. அப்போ அதுக்கேற்ற மாதிரி காசெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு நாளைக்கு. சரி, அப்போ என்ன மாதிரி இருந்துச்சு நானும் இல்லாத பொழுதுகள்? பொழுதுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கஷ்டமாக இருந்தேன் நான். அப்போ வீட்டில் சமைக்கலாம் சரியான கஷ்டமாக இருந்தது. நான் மதியத்தில் எங்களோட அம்மாவிட்ட கால் பண்ணி சொல்லுவேன், சமைச்சு இங்கே வாங்கணுன்னு சொல்லிட்டு காலமையும் இரவும் சொல்லுவேன். கடையில் தான் எடுக்கிறோம் நான். அப்போ உண்மையில் வருத்தத்தோடு இருந்தபடியே சரியான கஷ்டமாக இருந்து ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் சரியாக கஷ்டப்பட்டேன்னா. சரி நீங்கள் வந்துட்டு நானே ஏற்றி இறக்கலாம் கஷ்டமாக இருந்திருக்கேன். ஏற்றி இறக்க கஷ்டம், வீட்டில் வேலைகள் கொஞ்சம் செய்கிறதால் வருத்தத்தோடு செய்யறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எல்லாத்தையும் சமாளிக்கத்தாடு வேணுமே. எல்லா நேரம் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாதானே. அதே மாதிரி இந்த வேலையை நானே கவர் பண்ணி ஓரளவுக்கு செய்யக்கூடிய வேலை. பிள்ளைகளும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது. எனக்கு உடம்பு ஓகேன்னு சொன்னால் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். இடைக்கிற என்ன லீவும் இருந்தானே லீவு இருந்தது. மேலே எனக்கு உடம்பு ஓகே இருந்ததுன்னு சொன்னால் ஒரு வேலையும் செஞ்சு தர மாட்டேன். சும்மா இருக்குன்னா நம்மளும் வேலையும் செய்ய. ஆனால் எனக்கு கொஞ்சம் மேலான்னு சொன்னால் தாங்கள் கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த கோழி கூட்டத்து பிறவாக்கலாம் தானே சும்மா எல்லாம் நான் உண்மையிலேயே இது என்ன மாதிரி அம்மானே வேறு அந்த இதுகளெல்லாம் இந்த அரியண்ட மட்டும் சொல்ல இல்லாது அந்த உண்மையில இந்த இப்படியான விலை 3000 கம்சியும் இதுகளுக்கு நாயோ இல்லாட்டிக்கு இந்த கோழியோ இதுகளெல்லாம் பெருசாக இந்த நாட்டகம் இல்லை. ஒவ்வொருத்தட்ட விருப்பமே என்ன அதுகளில் க்ளீன் பண்ணி அதில் மோனிக்கா இதுகளில் கொஞ்சம் என்னோட சப்போர்ட் பண்ணுவாள். இவருக்கும் கம்சிக்கும் செட் ஆகுது. கம்சி தொட்டே பார்க்க மாட்டேன். ஒரு கோழியோ ஆடோ நாயோ தொட்டே பார்க்க மாட்டேன். அப்படியானது. அப்போ ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாத நாங்கள் அவங்க அறிவுறுத்து அது அறகுறையாக செய்வேன். அப்போ அதால் தான் நான் செய்கிறது வேலைகள். சரி ஒரு முடிவு எடுத்துருக்கோம், அதை செய்து முடிப்போமே. இந்த தொழில் எப்படி அந்த தொழில் மற்ற வந்த வருத்தங்கள் எல்லாம் எப்படின்றதை நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறோம் சொல்லுவோம். அதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கிறோம்ன்றதையும் உங்களுக்கு சொல்லுவோம். வருத்தம் என்ன மாதிரி சுகமாயினது இங்கே மருந்து எடுத்தது என்னத்தை செக் பண்ணி பார்த்துன்றதெல்லாம் வந்து இப்போ ஏண்டா நாங்கள் அதை வீடியோவில் சொல்லியிருந்தோம். நாங்கள் ஏண்டா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் செய்கிறாக்கள். என்ன இப்போ கோழி வளர்க்குறாக்கள் ஆடு வளர்க்குறாக்கள் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு பொருட்கள் என்ன சொல்லுங்க. சில சில விஷயங்கள் நான் வீடியோவில் வடிவா கிளியராக சொல்கிறேன். என்ன காரணம் என்ன ரீசன்ன்றது. சரி எல்லாத்தையும் என்ன எல்லாம் கடந்து போகும் பார்ப்போம். ஆனால் எல்லாத்தையுமே நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான முறையில் நாங்கள் அடுத்த முடிவு என்ன எடுத்திருக்கிறோன்றதையும் கட்டாயம் சொல்லுவோம். கோழி என்ன செய்கிறதுன்ற எல்லாத்தையுமே நாங்கள் அடுத்த வீடியோவில் எதிர்பாருங்க கண்டிப்பாக போடுறோம். மற்றது நான் இங்கே வந்துட்டேன்னு சந்தோஷம். எங்களோட வீட்டில் இருக்கிற வீடியோவில் வந்து என்ன மோனிகா நீங்கள் விலக பண்ணோம் ஏதோ வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வர்ற மாதிரி மூன்று நாளைக்கு மேலே ஆச்சுது. மோனிக்கா ஒரே புலம்பல். அப்பா வலிக்கிட்டாரு அப்பா வலிக்கிட்டாரு அப்பா அப்பா வாரியார் அப்பா வலிக்கிட்டார் வந்து கொண்டு இருக்கிறாரு. அவங்கிட்ட வருது தலைய பிறகு ஆடிக்கொண்டு இருக்குது. அவங்க தான் முடியான மூட்டி போவையெல்லாம் விருப்பம். அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து கொடுக்கவே பெரிய ஒரு சந்தோஷம் ஆளுக்குன்னு. உண்மையில கூடுதல் ஆசைப்படுறது இந்த உடுப்புகளை தச்சு எல்லாமே எல்லாம் செய்து போடுவினோம். தெரியாது துணிகள் எடுத்து தாங்களே எல்லாம் தைப்பினோம். மற்றது இந்த சொப்பின் பேக்குகள் எடுத்து தைப்பினோம். அப்புறம் அந்த முடியலை பின்னி பின்னி ஒரு டிசைனாக காட்டுறது. உதாரணம் அவங்கள வேலை இதை கட்டி கட்டிக்கிட்டாலும் நானும் கம்சியும் பழகிடுவா. கம்சி தான் அந்த பின்னி வச்சுக்கிறான். அவள் தான் பின்னி கொடுத்துருக்கேன். எனக்கும் அங்கே போயினுன்றது நித்திர தூக்கம் போகிற சாப்பாடு சரியா கஷ்டமாக போயிட்டது எல்லாமே நின்று நாளை அப்புறம் அதே மாதிரி இப்போ கன காலத்துக்கு அப்புறம் இல்லை இருந்தது அனுபவம். உங்களுக்கு அனுபவம் அப்படி இருந்தது கொஞ்சம் இதான் இருந்துச்சு. திடீரென்று நான் போனதுக்கும் காரணம் நீங்கள் என்ன பின்னமே என்ன காரணம் இப்போ கடையில் வந்து வேலை குறைஞ்சிட்டது. வேலை இப்போ சம்டைம் ஒரு வேலை குறைஞ்சிட்டாண்டா இன்னொரு வேலை செய்து கொண்டு தான் இருக்கணும். ரெண்டு சொன்னா அங்கிட்ட நாளா அந்த வாழ்க்கை போய்கொண்டு இருக்கணும்டா மாறி மாறி ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு தான் இருக்கணும். அதில் ஒரு டிரைவர் சம்பளம் பெறும். அந்த டிரைவர் சம்பளத்தை அதுக்குரிய சம்பளத்தை எடுத்து இங்கே பொம்மையில் இருந்தாச்சு. பொம்மையும் சட்டி வானையும் வேணுந்தாச்சு வந்த சம்பளத்தில். முதல் தானே போனது. அடுத்தடுத்துல கோழியை கரைக்க மாட்டேன். எடுக்க மாட்டேன். போனாலும் என்னடா வீடியோக்கள் எடுக்கிறேன்னு பார்த்தா கடை ஜாமான் எல்லாம் காட்டி கொண்டு நிற்கிறேன். மோனிகா சொல்றேன் அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்க. கம்சிக்கு என்ன வாங்கி வந்து கொடுத்தீங்க நீங்க? நான் மோனிகாவுக்கு சொன்னேன் நான் பெரிய பொம்மை உண்டு அங்கால வச்சு விற்கிறக்கா அது விற்கிறேன் மோனிகாவுக்கு.
அது விழா கூட அப்ப நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டேன். கம்சிக்கு மேல வாங்கணும் கொடுத்தாங்க. கம்சிக்கு ஒரு முத்து மாலை. இல்ல அந்த கைக்கு அதான் மாலை. அது கைக்கு போடுற அந்த டிசைன் பாசி மாலை மாதிரி. அது ஏதோ ஒரு பேருன்னு சொல்றவல்ல அது அந்த காலத்துக்கு போடுற வெள்ளி செயின் அவை பொம்பளை பிள்ளைக்காக அடைவிப்ப கண்ணாடி அதெல்லாமா எனக்கு கொடுத்து அதை அவ எல்லாம் கொண்டு இங்கே ஒளிச்சு வச்சுட்டு போட்டான். சண்டையை மோனிக்கு அடுத்து போடுவாங்க. சரி, அப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க. இனி வந்து எங்களோட தொடர்ந்து வீட்டில் இருக்கிற வீடியோவில் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இதை பற்றிய கருத்துக்கள் கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.